2024 6வது மாதத்திற்கு பிறகு நடக்கப் போகும் குரு பயிற்சி பலனை நம்ம கடகராசிக்கு இப்போ பார்க்க போகிறோம். கடகராசியில் கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு பொதுவாகவே கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி நடந்துக்கிட்டு இருக்குது. அஷ்டமச்சனியில் காலங்களில் கொஞ்சம் சிரமங்கள்லாம் இருக்க தான் செய்யும். கடன் தொழில் பண்ணுறவங்களுக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தி கொஞ்சம் சிரமப்படுத்துவார். குடும்ப உறுப்பினர்களிடத்தெல்லாம் சிரமப்படுத்திக்கிட்டு இருப்பார். அதுவும் கடகராசி கடக லக்னத்திலேயே பிறக்கிறவங்களுக்கு லக்ன ரீதியாக நம்ம பார்க்குற ஒவ்வொரு விஷயத்தையும் கொஞ்சம் 5% தான் நல்ல சரியாக இருக்குன்னு எடுத்துக்கணும். ராசி தான் உங்களுக்கு ராசி தான் பலன். லக்ன ரீதியாக போகிற அனைத்து விஷயங்களுமே ஒரு தனிநபராக தான் எடுத்துக்கணும். இதை நம்ம ராசி பலனாக தான் பார்க்கணும். கடகராசிக்காரங்களுக்கு பரிகார பலனை சொல்ல இருக்கிறோம். அதை அடுத்த பதிவில் தான் பதிவு பண்ண இருக்கிறோம். அதனால் நம்மளுடைய பிரம்மஜோதிடம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கடகராசியில் மேச லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு வருமானம் வந்திருக்கும். வந்ததும் தெரியாது, போனதும் தெரியாத மாதிரி அது செலவாகி போயிருக்குங்க. கெட்டதெல்லாம் நடத்தியிருக்காது. சில பேருக்கு வண்டி வாகனங்களில் அதிகமாக செலவு வச்சுருக்குறோம். உடல்நிலை பாதிப்பு கொஞ்சம் கொடுத்துருக்குறோம். இவ்வளோ நாளாக உடல்நிலை பாதிப்பை கொஞ்சம் ஒரு சரியில்லாத சூழ்நிலை, ஒரு தூக்கமாக வருது அப்படிங்கிற மாதிரி சோம்பேறித்தனம், இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் கொஞ்சம் மேச லக்னக்காரங்களுக்கு செஞ்சுருப்பார். இப்போ உங்களுக்கு லக்னத்துக்கு 2ஆம் இடத்துலையும் ராசிக்கு 11ஆம் இடத்துலையும் வர்றாரு. நிறையா இவ்வளோ அஷ்டமச்சனியாக இருந்தாலும் எல்லா விஷயங்களும் தாங்கிக்கிட்டு நிறையா வருமானங்களை பார்க்குற சுச்சுவேஷனை கொடுப்பாரு. அக்கம் பக்கத்தில் உள்ள உறவுகள் கெட்டு போய் இருக்கிற விஷயங்களில் நல்லது நடத்த போகிறாரு. நல்ல நட்புறவெல்லாம் நீடிக்கும். நல்ல நண்பர்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்களும் நடக்கும். அஷ்டமச்சனியர் கண்டு எதுவும் பயப்பட வேண்டாம். கடகராசிக்காரங்க ரிஷப லக்னத்தில் இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கன்னா கொஞ்சம் விரய செலவு அதிகமாக இருக்கும். இந்த ராசிக்கு 10ஆம் இடத்துல இருந்து ஒரே நியூஸை கொடுக்கக்கூடாதுங்கிறதுக்காக உங்களுக்கு லக்ன வாரியாக ஒவ்வொரு விஷயங்களையும் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஆனால் லக்னத்துக்கு ஒரு 10% 5% அளவுக்கு தான் கொஞ்சம் பலிதமாகும். அவங்கவுங்க தனிநபர் ஜாதகமாக போய்டும். ராசிப்படி தான் நீங்கள் ஜாதகம் பார்த்துக்கணும். இப்போ ராசிப்படி பார்க்குறப்ப உங்களுக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்தார். உங்களுடைய ரிஷப லக்னத்துக்கு உங்களுக்கு 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கனால அதிகபட்சம் நிறைய விரய செலவுகளையும் வேலையில் நிரந்தரத்தன்மை இல்லாததும் பண செலவை அதிகப்படுத்துகிற விஷயங்களையும் செஞ்சுருப்பார். பிள்ளைகள் படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த ராசிக்குள்ளே குரு வந்தோடனே குழந்தைகள் படிப்பு விஷயங்களில் கொஞ்சம் கவனம் செலுத்துனீங்கன்னா நல்லது. மற்றபடி ஒரு அஷ்டமச்சனி அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாம். உங்களுக்கு நல்ல உயர்நிலையை தருவார். கடக ராசியில் மிதுன லக்னத்தில் பிறந்திருக்கிறவங்கள பார்த்திங்கன்னா இந்த 2023 திருமணம் ஆகாதவங்களுக்கெல்லாம் திருமணம் பண்ணியிருக்கும். அஷ்டமச்சனி அப்படி இப்படின்னு சொன்னாலும் திருமணம் பண்ணியிருக்கும். பிள்ளைகள்லாம் கொடுத்துருக்கும். இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு வர்ற இந்த திருமண விஷயங்களில் பண்ணின புதுமண தம்பதிகள் கொஞ்சம் கவனமான வார்த்தைகளை பேசணும். கணவன் மனைவி இருவருக்குள்ள வார்த்தைகளில் கவனமாக பேச வேண்டிய நேரம் இது. பிள்ளைகள் விஷயங்களை நிறையா கவனமாக இருங்க. நண்பர்கள் இதெல்லாம் ரொம்ப நல்லா இருந்திருக்கும். இப்போ பார்ட்னர்ஷிப்பெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன குடைச்சல்கள்லாம் ஏதாவது கொடுத்துரும். அதனால் பார்ட்னர்ஷிப்ஸில் அவங்கள்ட்டெல்லாம் கொஞ்சம் கவனமாக தொழிலில் ஒன்றுக்கு 2 தடவை கணக்கு வழக்கெல்லாம் பார்த்து பார்ட்னர்ஷிப்லாம் பிரிஞ்சு போயிடாத அளவுக்கு கவனமாக பார்த்துக்க வேண்டிய நேரம். அக்கம் பக்கத்தில் உள்ளவங்கள்ட்டலாம் வார்த்தைகளை அளந்து பேசுங்க. வெளியூர் பயணம் இதெல்லாம் நிறையா நடக்கும். வெளிநாடு போகணும்னு ட்ரை பண்ணுறவங்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும். கடகராசி கடக லக்னத்தில் பிறந்தவங்க தொழில் செய்யணும்னு நினச்சி எதுலையாவது ஒரு சிக்கிற சுச்சுவேஷனை இவ்வளோ வருஷமாக பண்ணியிருப்பார். ஏன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல குரு இருந்து 4ஆம் வீட்டை பார்ப்பார். அம்மாவினுடைய உடல்நிலையும் கொஞ்சம் பாதிப்பு இருக்கும். குரு பார்த்தா நன்மைன்னு சொல்லுவாங்க. ஆனால் அவர் 6ஆம் வீட்டு ஆதிபத்தியத்தையும் செலுத்துவார். குரு தசையோ குரு புக்தியோ யாருக்கு நடந்திருக்கோ அவங்களுக்கு அம்மாவினுடைய உடல்நிலை பாதிக்கும். தொழில் ரீதியாக சில பேருக்கு கடன் வாங்குகிற சூழ்நிலை ஏற்படுத்தும். கணவன் மனைவிகளையே மன கஷ்டங்களை கொடுப்பார். குழந்தைகளுக்கு எதுவும் செய்ய முடியாத சூழ்நிலையை நடத்தியிருப்பார். இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு வரப்போகும் குரு பயிற்சி ரிஷப ராசிக்குள்ளே குரு வர்றாரு. ரிஷபராசிக்குள்ளே குரு வந்தாலே 5ஆம் இடத்தை பார்ப்பார். 5ஆம் இடத்தை பார்க்குறனால குழந்தைங்களுக்கு இந்த ஃபீஸ் கட்ட முடியாத சிரமமான சூழ்நிலை இருக்கிறவங்களுக்கெல்லாம் எப்படியும் மல்லு கட்டி ஃபீஸ் கட்டிடுவீங்க. ஒரு லோன் பணமாவது வாங்கி ஃபீஸ் கட்டுவீங்க. தொழிலை ஒரு நல்லபடியாக நடத்துவீங்க. வேலைக்கு போக முடியாதவங்க நல்லபடியாக வேலைக்கு போவீங்க. ரொம்ப உயர்ந்த ஒரு சூழ்நிலையை உருவாக்க போதுங்க. கடக ராசியில் சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா வண்டி வாகனம் வாங்குகிற வாய்ப்பெல்லாம் கொடுத்துருப்பாரு. ஆனால் அதிகமாக அதுக்கு செலவு பண்ணுற மாதிரி பண்ணியிருப்பார். டீவு கட்ட முடியாத சூழ்நிலையெல்லாம் ஏற்படுத்தியிருப்பார். வேலை இல்லாமல் சிரமப்படுற சுச்சுவேஷனை செஞ்சுருப்பார்.
அம்மாவுக்கு உதவ முடியாமல் இருக்கிற விஷயங்களை பண்ணியிருப்பார். சில பேருக்கு படிப்பை நிறுத்திட்டு வேலைக்கு போயிடுவோம் அப்படிங்கிற விஷயம் இருக்கும். வேலைக்கு போக முடியாமல் வீட்டிலே இருந்திருப்பாங்க. அவங்கெல்லாம் இப்போ வேலைக்கு போகிறாங்க. திருமணம் சில பேருக்கு தாமதமாகிக்கிட்டே இருக்கும். அவங்களுக்கு திருமண விஷயங்கள் நெருங்கி வந்துட்டு பணம் நிறையா சம்பாதிக்க போகிறீங்கங்க. இந்த தடவை நிறையா காசு பணம் கிடைக்க போகுது. சரியான வேலையை கற்றுக்க வைக்க போகுது. நல்ல வேலை கற்றுக்கிட்டு நிறைய பணம் சம்பாரித்து வீட்டில் கொண்டாந்து கொடுக்குற சுச்சுவேஷனை, குடும்பத்தில் ஒரு நல்ல பேர் வாங்குகிற ஒரு விஷயத்தை செய்ய போகிறாரு. இந்த 2024 6வது மாதத்துக்கு பிறகு நல்ல குரு பயிற்சியாகவே உங்களுக்கு இது அமைய போகுதுங்க. கடக ராசியில் கன்னி லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. பார்த்திங்கன்னா ராசிக்கு 10ஆம் இடத்துல இருப்பார். இங்கே பார்த்திங்கன்னா லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல இருப்பார். இது என்ன பண்ணியிருப்பாருன்னா, காசே கையில் இல்லாத நிலையை உருவாக்கியிருப்பார். அம்மாக்கிட்ட இருந்து காசு வாங்கி செலவு பண்ண வச்சுருப்பார். இல்லைன்னா கணவன் இல்லைன்னா மனைவி அவங்க தான் பணம் கொடுத்துருப்பாங்க. அவங்க தான் குடும்பத்தை நடத்தியிருப்பாங்க. அது மாதிரி கொண்டு போயிருந்திருக்கும் கொஞ்ச நாளாகவே. பிள்ளைகளுக்கு ஆஸ்பத்திரி செலவெல்லாம் ஏதாவது இழுத்து விட்டு ரொம்ப கஷ்டப்படுத்தியிருப்பார். அலைச்சலாகவே இருந்திருக்கும். ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு அலைஞ்சு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிருப்பீங்க. சில பேருக்கு பார்த்திங்கன்னா, சிலருக்கு தான், எல்லாருக்குமே இது இல்லை, சிலருக்கு தான் இந்த ராசி பலன்லாம் பலிக்கும். சில பேருக்கு பார்த்திங்கன்னா சகோதரர்கள் ரீதியாக கொஞ்சம் செலவு பண்ண சுச்சுவேஷன் இருக்கும். சகோதரர்லேருந்து வருமானங்கள்லாம் வந்திருக்கும். சில பேருக்கு சகோதரரே விரயமாயிருப்பாங்க. சில பேர் சகோதரருக்கு விரயமாயிருக்கும். இப்படி ஒரு சூழ்நிலைலாம் இருக்கும். ஆனால் இப்போ வரப்போகிற 2024 6வது மாதத்துக்கு வரப்போகிற குரு பயிற்சி உங்களுக்கு சனி எவ்வளோ தான் இருந்தாலும் இது நன்மையை தருவாருங்க. கடக ராசிக்காரங்க துலாம் லக்னத்துலேயும் இருப்பாங்க. திருமணம் நடத்தியிருக்கோம். அவங்களுக்கெல்லாம் இந்த வருஷம் திருமணம் நடத்தியிருக்கோம். சில பேருக்கு கொஞ்சம் தள்ளி போகும். அது உங்களுக்கு 8ஆம் இடத்துல வருதே, லக்னத்துக்கு 8ஆம் இடத்துல துலாம் லக்னத்துக்கு வருதே அப்படிங்கிறதுக்கெல்லாம் ஒன்றும் குழப்ப வேண்டாம். அந்த இடமும் ஒரு சுபரான வீடு தான். அங்கே வந்தாலும் திடீர்னு ஒரு திருமணத்தை பண்ணுற விஷயங்களை பண்ணுவார். வேலை மாற்றத்தை கொடுப்பார். வெளியூருக்கு சென்று வேலை பார்க்க வைப்பார். வெளிநாட்டுக்கு செல்வது தள்ளி போய்கிட்டு இருக்கிறவங்களுக்கு வெளிநாடு போகிறதுக்கான அதிர்ஷ்டங்கள்லாம் அமையும். திடீர் அதிர்ஷ்டத்தை கொடுக்குற ஒரு விஷயங்களை பண்ணுவார். அதுதான் மெயின். ஒரு முக்கியமானது திடீர்னு காசு வரும். ரொம்ப நாள் எதிர்பார்த்த பணம் வராமல் திடீர்னு ஒரு பணம் வரும். பிள்ளைகள்லாம் நல்லபடியாக படிக்கிற விஷயங்களை கொடுப்பார். அம்மாவுடைய உடல்நிலை கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுன்னா அதெல்லாம் நல்லா தேறி நல்ல நிலைமைக்கு வருவாங்க. 2024 6வது மாதத்துக்கு பிறகு வர குரு பயிற்சி கண்டிப்பாக உங்களுக்கு நல்ல மேன்மையை தான் தரப்போகுது. அஷ்டம சனின்னு ஒன்றும் பயப்பட வேண்டாம். குரு ஒரு 8ஆம் இடத்துல இருந்தாலும் நன்மையை தருவார். கடக ராசிக்காரங்க விருச்சக லக்னத்துலேயும் இருப்பாங்க. இப்போ விருச்சக லக்னத்தில் பிறந்து கடகராசிக்காரங்களுக்கு அஷ்டமச்சனி அவங்கள ரொம்ப படாப்படுத்தியிருக்கும். தேவையான விஷயங்களும் மனசுக்கு தேவையான விஷயங்களும் நடத்தாமல் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கும். ஒரு குலதெய்வ கோயிலுக்கு கூட போக முடியாத சூழ்நிலையெல்லாம் இயக்கியிருக்கும். தொழிலில் அவ்வளோ கஷ்டத்தை கொடுத்துருப்பார். பிள்ளைங்க படிப்பெல்லாம் இப்போ குழந்தைங்களாம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா படிப்பு கெட்டு போயிருக்கும். விளையாட்டுத்தனமாக இருந்திருப்பாங்க. இல்லைன்னா ஏதாவது ஸ்கூலில் வாத்தியார்ட்ட திட்டு வாங்குகிற சூழ்நிலையெல்லாம் பண்ணியிருப்பார். தனக்குத்தானே சூன்யம் நடக்குதுன்னு நினச்சிக்கிட்டு ரொம்ப மன கஷ்டப்படுற சூழ்நிலையை கொடுத்துருக்கும். எவ்வளோ உழைச்சாலும் அதுக்கான வருமானமே இல்லையேங்கிற சூழ்நிலையை கொடுத்துருக்கும். யாருக்கிட்டையாவது பணத்தை நம்பி கொடுத்துவிட்டு வாங்க முடியாத கஷ்டத்தையும் பண்ணி நம்ம காசை வெளியில் கொடுத்துட்டு கஷ்டப்படுறோமேங்கிற விஷயத்தையும் நடத்தியிருப்பார். இந்த மாதிரி சூழ்நிலையில் 2024 6வது மாதத்துக்கு பிறகு அவ்வளவும் மாறப்போகுது. லக்னத்தை குரு பார்ப்பார். ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்குறதுனாலேயே நல்லாயிருக்கும். நன்மைகளை அதிகமாக நடக்கும். கடக ராசிலேயே தனுசு லக்னத்தில் பிறந்தவங்கலாம் இருக்கிறாங்களா, அவங்க பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பெரிய கஷ்டமெல்லாம் இருந்திருக்கிறாரு. ஒரு சுமாரான கஷ்டங்கள் தான் இருந்திருக்கும். தன்னுடைய பணத்தை தூக்கி அடுத்தவங்கள்ட்ட கொடுத்துட்டு வாங்க முடியாமல் கஷ்டப்படுவாங்க. வண்டி வாகனங்கள் ஏதாவது வாங்கியிருந்தால் ஏதாவது வண்டி வாகனம் குடைச்சல் கொடுத்துக்கிட்டே இருக்கும், செலவு பண்ணிகிட்டே இருக்கும். ஏன்னா புது வண்டி வாங்கி கூட என்ன செலவு பண்ணுற மாதிரி வச்சுக்கிட்டு இருக்கிறான்னு சொல்லி வீட்டில் திட்டு வாங்க வைக்கும். வெளியூர் போகணும்னு நினைக்கிறவங்க உடனே கிளம்பவே முடியாது. ஏதாவது முக்கியமாக ஜாமான் வாங்கணும்னு நினச்சா அந்த ஜாமான் தான் கிடைக்காம அலைவீங்க. இந்த மாதிரி சூழ்நிலையில் கஷ்டப்பட்டுருப்பீங்க. திருமணம் தள்ளி போயிட்டு இருக்கவங்களுக்கு திருமணம் நடக்கிற நேரத்தை நெருக்கி கொண்டு வராரு. அதுதான் முக்கியமான விஷயமே. திருமணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடக்கிற விஷயங்களை பண்ணுவார். வேலை இல்லாமல் சிரமப்படுறவங்களுக்கு வேலையை கொடுப்பார். வருமானத்தை அதிகப்படுத்துவார். 2ஆம் வீட்டை பார்க்க போகிறார். 6ஆம் இடத்துலேருந்து உழைப்பு ஸ்தானம் நல்லபடியாக இருக்க போது உங்களுக்கு 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் நன்றாக கிடைக்கும். கடக ராசியில் மகர லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு பார்த்திங்கனாக்கா பொறுப்பான செயல்கள் எதையுமே செய்ய முடியாத சூழ்நிலையாகவே வாழ்ந்திருப்பாங்க. இப்போ ஒரு வருஷ காலமாகவே என்னென்னா இந்த அஷ்டமச்சனி தாக்குதல் எல்லாமே பொதுவான தாக்குதல் அது இருந்துக்கிட்டே தான் இருந்திருக்கும். இப்போவும் ஒரு வருஷத்துக்கு இருக்குது. ஆனால் 12ஆவது மாதத்துக்கு பிறகு எல்லாம் தப்பிச்சிக்கிறதுக்கான விஷயங்கள்லாம் நடத்தும். திருமணம் செய்யணும், குழந்தைகளுக்கு நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் திருமணம் பண்ணி பார்க்கணும், பண்ண முடியாத சூழ்நிலையில் ரொம்ப சிரமப்பட்டுக்கிட்டு இருந்திருப்பீங்க.
சொந்த பந்தங்களுக்கிடையே ஒரு மொய் வைக்கணும், ஒரு ஒரு நகை கொண்டு போடணும், எதுவுமே பண்ண முடியாத சூழ்நிலையாக இருக்கும். சில பேருக்கு வந்து இந்த உடல்நிலை பாதிப்பெல்லாம் கொஞ்சம் சிரமப்படுத்தியிருக்கும். 1985 பிறந்தவங்க கொஞ்சம் தப்பிக்கிற விஷயங்களையும் இயக்குவார். ஏன்னா அந்த நேரத்தில் குரு வந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருப்பார். இப்போ சிறுநீரக கோளாறுகள் அப்படி இப்படின்னு சில பேருக்கு மட்டும் கொஞ்சம் தாக்குதல் இருக்கும். ஆனால் 1985 உள்ளவங்களோட இப்போ நான் என்ன சொல்கிறேன், இப்போ உள்ளவங்க கொஞ்சம் பரவாயில்ல அப்படின்னு சொல்லுவேன். வரப்போகிற 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகும் குரு பயிற்சி ரொம்ப நன்மையை தருவார். கடக ராசியில் கும்ப லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்க கும்ப லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணியிருக்குன்னா, மனமும் உடலும் ஒரு வேலையை செய்யாத சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கும். பித்து பிடிச்சவங்க மாதிரி இருந்திருப்பாங்க. சம்பந்தமே இல்லாமல் கடன் ஆகுது அப்படின்னு இருப்பாங்க. பிள்ளைகளால் ஒரு நிம்மதி இருக்காது. சில பேர் காதல் பண்ணிவிட்டு பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க. சில பேர் குடும்பத்துக்கே வந்து கௌரவ குறைச்சல் ஏற்படுற விஷயங்களை பண்ணிக்குவாங்க. போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குற விஷயங்களே சில பேருக்கு இயக்கியிருக்கும். இந்த மாதிரியெல்லாம் 3ஆம் இடத்துல, லக்னத்துக்கு 3ஆம் இடத்துல இருந்து இவ்வளோ வேலையும் பண்ணியிருப்பார். ராசிக்கு ஒரு 10ஆம் இடத்துல இருக்கும்பொழுதே, குரு 10ல் இருக்கும்போது நிஷ்பலம்னு சொல்லுவோம். அதுவே ஒரு பொறுப்பான செயல்களை செய்ய விடாத சூழ்நிலையும் பண்ணியிருக்கேன். ஏன்னா 6ஆம் பாவகத்தை சேர்த்து தான் இயக்குவார். 6ஆம் பாவத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு. கடன் சம்மந்தப்பட்ட சுமைகளையும் வச்சுக்கிட்டு இருந்திருப்பார். இப்போ உங்களுக்கு ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்து ஒரு நல்ல நன்மைகளை தர இருக்கிறாரு. நண்பர்கள் மூலியமாகவும் சில நன்மைகள் நடக்க போகுது. இப்போ 2024 6வது மாதத்துக்கு பிறகு நடக்க போகிற குரு பயிற்சி நல்ல பலனையே நீங்கள் அடைய போகிறீங்க. கடக ராசிக்காரங்க மீன லக்னத்தில் பிறந்தவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, கடந்த 2 வருடம் 3 வருடங்களாகவே சுத்தமாகவே சரியில்லாமே இருந்திருக்கும். ஏன்னா இப்போ போலீஸ் ஸ்டேஷன் ஏறி இறங்குற விஷயங்களை இயக்கியிருப்பார். மெயினாக ஹாஸ்பிட்டல் விஷயங்களை இயக்கியிருப்பார். வேலையில் தொந்தரவு இருந்துக்கிட்டே இருக்கும். நண்பர்கள் இடத்துல மன கஷ்டங்கள் இருந்திருக்கும். இந்த மாதிரி பல பிரச்சனைகளை இயக்கி குடும்பத்தில் நிம்மதி இல்லாத தன்மையை கொடுத்துக்கிட்டே இருந்திருப்பார். இப்போ வந்து 2024 6வது மாதத்துக்கு பிறகு உங்களுக்கு லக்னத்துக்கு 3ல் வந்துடுவார். ராசிக்கு 11ஆம் இடத்துல வந்துடுவார். வந்த பிறகு உங்களுக்கு நிறைய நன்மைகள் நடக்க போகுது. குலதெய்வ வழிபாடு போவீங்க. காசு பணம் வந்தால் தங்கும். பிள்ளைகளுக்கு ஃபீஸே கட்ட முடியாத சூழ்நிலை இருக்கிறவங்களாம் பணம் ஃபீஸ் கட்டி நல்லபடியாக படிக்க வைப்பீங்க. படிக்கிற வயதில் இருக்கிறவங்களாம் நல்லபடியாக படிப்பாங்க. அவரவர் வயதுக்கு தகுந்த மாதிரி நல்ல விஷயங்களை இனிமே தாங்க பார்க்க போகிறீங்க. அஷ்டமச்சனின்னு பயப்பட வேண்டாம். சனி போய் நம்ம லக்னத்துக்குள்ளே வரப்போதே நினச்சும் பயப்பட வேண்டாம். நன்மைகள் அதிக அளவில் இருக்கும்.